வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆல் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆல் டிக்கெட் வந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல் டிக்கெட் சம்மந்தமான முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய கூகுள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. நிரந்தர பதிவு விவரங்களுக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைவுக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேப்சா இருக்கு பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் போய் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. அதாவது வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்க, வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உங்களுடைய குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்க, லிங்க் இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்குறாங்க. அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த நம்பர் வந்து நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிங்க. டவுன்லோட் கொடுங்க. ஸோ உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ வந்து உங்களுடைய சென்டரு, நீங்கள் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய பதிவு என்ன எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து இங்கே இருக்குது, சைடில் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சென்டர் இருக்குது பாருங்கள், ஹால் டிக்கெட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு நடைபெறும் நாள் வந்து 12/7/2025 வந்து டேட் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:30 மணி கொடுத்துருக்காங்க. அதாவது காலைல 9:30 மணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முக்கிய அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கீழே நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் முக்கியமான டைம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வர வேண்டிய நேரம் பாருங்கள், அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 மணிலாம் வந்து நீங்கள் 8:30 மணிலாம் வந்து நீங்கள் அங்கே உள்ளே போயிடணும். அப்புறம் வந்து வருகை அனுமதிக்கப்படும் நேரம் இருக்குது பாருங்கள், அது வந்து 9 மணி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கான டைம் வந்து முடிஞ்சிடும் 9 மணிக்கு மேலே. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். தேர்வு தொடங்கும் நேரம் இருக்குது பாருங்கள், அது வந்து 9:30 மணிக்கு வந்து உங்களுடைய எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து முக்கியமாக வந்து தேர்வு ஆணையம் அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள செல்ஃபோன் உள்ளிட்ட மின் சாதனங்கள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அதை இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எது விட மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 8 முக்கிய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நல்ல முறையாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹால் டிக்கெட் விட்டது இன்னும் தெரியாது. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.